டீல் மேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவிலே மேற்கொள்ள போகும் ஆபத்தான திட்டம். டொனால்ட் ட்ரம்பின் பில்லியன் டாலர் எலும்பு துண்டுகளை சுவைக்க தயாராகும் அடிமை நாடுகள். யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி காசாவிலே துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் வடக்கு காசாவிற்குள்ளே நுழைய முடியாமல் சிக்கி தவிக்கும் பலஸ்தீனிய மக்களும். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும். இன்றைய தினம் லெபனானின் யுத்த நிறுத்த கால பகுதியானது முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இதனால் இன்று காலை 9 மணியிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானின் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை முழுமையாக மதிக்கவில்லை. யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்திருந்தது. இப்படியான நிலைமையில் இன்று காலை லெபனானினுடைய புதிய ஜனாதிபதி ஜோசப் அவுன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய அரசை ராணுவத்தினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்குவோம். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்திருந்தார். இந்த அறிவித்தலை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். லெபனானின் அரசும் லெபனானின் அரசை ராணுவமும் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை முழுமையாக மதித்து நடக்கவில்லை. யுத்த நிறுத்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை நோக்கி ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் நகர்த்தப்பட வேண்டும். ஆனால் லெபனானினுடைய அரசும் லெபனானின் அரசை ராணுவமும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஒரு துளியேனும் வெளியேற்றவில்லை. நாங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய எல்லை கிராமங்களை தவிர தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் முழுமையாக நிலை கொண்டுள்ளார்கள். எனவே நாங்கள் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை. எங்களுடைய வேலை திட்டங்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலே நாங்கள் முழுமையாக தொடர்வோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த அறிக்கைகளை தொடர்ந்து கோபமடைந்த தெற்கு லெபனான் மக்கள் அவர்களுடைய எல்லை கிராமங்களை நோக்கி விரைந்தார்கள். தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களை சேர்ந்த லெபனான் மக்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்காகவே அணிதிரண்டு படையெடுத்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் ட்ரோன்கள் மூலமாக வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களில் 5 லெபனான் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 20க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். லெபனான் அரசை ராணுவ வீரர் ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் லெபனான் பொதுமக்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கவில்லை. அதிலும் குறிப்பாக மெரோன் அல் ராஸ் யாரோன் கிராமத்தை சேர்ந்த லெபனான் பொதுமக்கள் குறித்த பிரதேசங்களுக்குள்ளே விரைந்து சென்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை வெளியேற்றுவதற்கான அழுத்தங்களையும் வழங்கினார்கள். மேலும் குறித்த கிராமங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுதங்களையும் அவர்கள் ஒரு துளியேனும் மதிக்கவில்லை. இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக முன்னேறி யரோன் மற்றும் மெரோன் அல் ராஸ் கிராமங்களை முழுமையாக அவர்கள் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இந்த 2 கிராமங்களில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. ஆனால் குறித்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாங்கள் வான்வழி தாக்குதல்களை குறித்த கிராமங்களிலே மேற்கொள்வோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் ஏனைய தெற்கு லெபனான் கிராமங்களில் இருந்து இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறவில்லை. இதனால் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து வெளியேறாவிட்டால் அவர்களை வெளியேற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தயாராகி வருவதாகவும் லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட 200 பலஸ்தீனிய கைதிகளில் 121 பேர் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளாகவே காணப்பட்டார்கள். மேலும் 79 பேர் 10 வருடங்களுக்கும் அதிகமான தண்டனைகளை பெற்றிருக்கக்கூடியவர்களாகும். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளில் 20 பலஸ்தீனிய தலைமைகளும் முக்கியமான போராளிகளும் காணப்படுகின்றார்கள். மேலும் இந்த 20 பேரும் காசாவிலோ அல்லது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலோ விடுதலை செய்யப்படவில்லை. இவர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எகிப்தில் தான் விடுதலை செய்துள்ளது. அதாவது இந்த 20 பேரையும் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்றும் இவர்களை நாடு கடத்தி வேறு நாடுகளில் தான் விடுதலை செய்வோம் என்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தூரமான நாடுகளில் தான் விடுதலை செய்வோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் மத்தியஸ்தர்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த 20 தலைவர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் எகிப்திலே விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்கள் எகிப்திலிருந்து மறைமுகமான பாதைகளினூடாகவும் சுரங்க பாதைகளினூடாகவும் இலகுவாக காசாவிற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். அத்தோடு ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 121 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி
வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆய்வாளர் அவி இஸ்டரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுள் தண்டனை கைதியான யஹ்யா சின்வரை விடுதலை செய்தோம். மேலும் அவரோடு சேர்த்து இன்னும் பல ஆயுள் தண்டனை கைதிகளையும் நாங்கள் விடுதலை செய்தோம். இவ்வாறு நாங்கள் இவர்களை விடுதலை செய்ததற்கான பரிசாகவே கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய யஹ்யா சின்வர் விடுதலை செய்யப்படாவிட்டால் ஹமாஸ் இவ்வாறு பலமானதாக அமைந்திருக்காது. ஆயுள் தண்டனை பெற்றிருந்த யஹ்யா சின்வரின் விடுதலை காரணமாகவே காசாவில் ஹமாஸினுடைய வளர்ச்சி அதிகரித்தது. மேலும் அவர்கள் பலமிக்கவர்களாகவும் மாறினார்கள். இஸ்ரேலுக்கு எதிராகவும் எங்களுடைய மக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள். தற்போது நாங்கள் அதே தவறைத்தான் மீண்டும் செய்துள்ளோம். ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 600க்கும் அதிகமான மிக முக்கியமான கைதிகளில் 121 கைதிகளை நாங்கள் விடுதலை செய்துவிட்டோம். இனி வரக்கூடிய நாட்களில் எஞ்சிருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் விடுதலை செய்ய போகின்றோம். மேலும் இந்த 121 கைதிகளும் இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை திட்டமிடுவார்கள். இவர்கள் காசாவிலே ஹமாஸினை மேலும் பலப்படுத்துவார்கள். பலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கையையும் எதிர்ப்பையும் பலப்படுத்துவார்கள். பிறகு சிறைச்சாலைகளிலே அனுபவித்த கொடுமைகளுக்காக எங்கள் மீது பழிவாங்கும் தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள். இந்த நிலைமையானது இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையாகவே மாறப்போகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு விடுதலை செய்யப்பட்ட 4 இஸ்ரேலிய பெண் சிப்பாய்களும் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். எங்களை நன்றாக நடத்திய கஸ்ஸாம் படை வீரர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு உணவு மற்றும் உடைகளை வழங்கியதற்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என விடுதலை செய்யப்பட்ட 4 இஸ்ரேலிய பெண் சிப்பாய்களும் தெரிவித்திருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இவர்களுடைய கருத்துக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் ஒரு அதிர்வலை ஒன்றினை ஏற்படுத்தி இருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி ஆதரவாளராகவும் பென்குவிரின் நண்பராகவும் இருக்கக்கூடிய அய்யோப் எலியாசி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எங்களுடைய பெண் கைதிகள் பரிசுகளோடு ஒரு அணிவகுப்பு மேடையிலே பொதுமக்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகளால் சூழப்பட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு பின்னால் ஜியோனிசத்தினால் ஒரு பொழுதும் வெல்லவே முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. இதனை உறுதிப்படுத்தும் முகமாகவே எங்களுடைய பெண் கைதிகளும் செயற்பட்டார்கள். உண்மையில் இந்த காட்சியானது எங்களை செருப்பால் அடித்ததை போன்று அமைந்திருந்தது. இந்த காட்சிகளை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுடைய கைதிகள் ஹமாஸுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் அவர்களை மீட்டெடுத்திருக்கவே கூடாது என்றும் அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமான் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் அமோஸ் யாட்லின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் எங்களுடைய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது. இன்னும் எத்தனை வருடங்கள் சென்றாலும் காசாவிலே நாங்கள் முழுமையான அதிகாரத்தில் இருப்போம் என்பதனை ஹமாஸ் தற்போது நிரூபித்து விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போது இப்படியான நிலைமையில் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அதிகளவான நிலத்திரர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமைகளும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சியை சேர்ந்தவர்களும் தீவிர வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர்களும் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு பென்குவிர் மற்றும் ஸ்மொட்ரிச்சினுடைய தலைமையில் விசேடமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட 7வது நாளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரீம் பிரதேசத்திலிருந்தும் காசாவின் மேற்கு பிரதேசமான ராஷித் வீதியிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். இதைத் தொடர்ந்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவை நோக்கி எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இடம்பெறுவார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை தொடர்ந்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவை நோக்கி இடம்பெயர்ந்திருக்க வேண்டும். மேற்கு கடற்கரை வீதியான ராஷித் தெருவிலும் நெட்சரீம் பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் 4 சிவில் பெண் கைதிகளை விடுதலை செய்யாமல் 4 சிப்பாய்களை விடுதலை செய்திருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறப் போவதில்லை என்றும் பலஸ்தீனிய மக்களை வடக்கு காசாவை நோக்கி இடம்பெயர அனுமதிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தது. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு பலஸ்தீனிய மக்கள் ராஷித் தெருவினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்தார்கள். நெட்சரீம் பிரதேசத்தினை கடந்து வடக்கு காசாவை அடைவதற்கு முயற்சி செய்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று இன்று காலையும் குறித்த பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்களை நுழைவதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வழங்கவில்லை. இந்த தாக்குதல்களில் 7 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருந்தார்கள். அத்தோடு யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செயற்பட்டதை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஆக்கிரமிப்பு எதிரே நிபந்தனைகளை மீறி துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. ராஷித் தெருவிலிருந்து ஆக்கிரமிப்பு எதிரே முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் வடக்கு காசாவை நோக்கி இடம்பெயர வேண்டும். ஆக்கிரமிப்பு எதிரே நிபந்தனைகளை மீறி செயற்படுவதனால் இதற்கு
பிறகு வரக்கூடிய விளைவுகளுக்கு ஆக்கிரமிப்பே முழுமையான பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவதில் தாமதங்கள் ஏற்பட்டால் அவற்றினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே பொறுப்பேற்க வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் எங்களுடைய சிவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தியுள்ளோம். மேலும் கைதியான அர்பல் யஹூதா தொடர்பான தகவல்களையும் ஹமாஸ் தரப்பினர் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவரை ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்ய வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் நட்சரின் பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களையும் வடக்கு காசாவை நோக்கி இடம்பெயர்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் பெண் கைதியான அர்பல் யஹூதா உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதனையும் இன்னும் ஏனைய சிவில் பணைய கைதிகளும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்பதனையும் மத்தியஸ்தர்கள் மூலமாக உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதனையும் கேட்பதாக இல்லை. எனவே தற்போது கடந்த 24 மணித்தியாலங்களாக இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்தியஸ்தர்களும் அவசரமாக இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களும் நெட்சரின் பிரதேசத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காசா தொடர்பாகவும் பலஸ்தீனிய மக்கள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய புதிய திட்டத்தினை வெளியிட்டுள்ளார். இதற்கமைவாக டீல் மேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எகிப்திய மக்களிடம் நான் ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றேன். நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய 1.5 மில்லியன் மக்கள் தொடர்பாக பேசுகின்றீர்கள். தற்போது காசா முழுமையாக சிதைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. காசாவின் கதையானது முடிந்துவிட்டது. இது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே காசாவில் இருக்கக்கூடிய 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று என்னுடைய நண்பனான ஜோர்டானிய மன்னரிடமும் நான் கூறுகின்றேன். 1.5 மில்லியனுக்கும் அதிகமான காசா மக்களில் ஒரு பகுதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்களும் காசா மக்களை பெற்றுக் கொள்வதை நான் விரும்புகின்றேன். சிறிய துண்டான காசா பகுதி குழப்பம் நிறைந்த பகுதியாகவே காணப்படுகின்றது. காசாவிற்கு வெளியே மீள குடியமர்த்துவது ஒரு தற்காலிகமானதாகவும் நீண்ட கால செயற்பாட்டு திட்டமாகவும் அமைந்திருக்கலாம். உண்மையில் காசா தற்போது இடிப்பு தளமாகவே மாறிவிட்டது. கிட்டத்தட்ட காசாவிலே எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. மேலும் காசாவிலே மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய திட்டத்தின் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு நாடுகளுக்கு குடியேறி அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக மேற்கொள்ளலாம். மேலும் காசாவில் உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதையே நான் விரும்புகின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது டீல் மேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான பிளான் பி திட்டத்தினை முன்வைத்துள்ளார். 15 மாதங்களாக நெட்டன்யாஹூ காசாவிலே முழுநீள போரை தொடர்ச்சியாக மேற்கொண்டும் பலஸ்தீனிய மக்களை அவரால் வெளியேற்ற முடியவில்லை. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பிளான் பி திட்டத்தினை முன்வைத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களிடம் பெயரச் செய்ய போகின்றார். என்னை பொறுத்தவரையில் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்கும் நெட்டன்யாஹுவின் திட்டத்தை விட தற்போது டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டமே ஆபத்தான திட்டமாகும். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது 2 முறைகளை கொண்டிருக்கின்றது. தற்போது காசாவில் இருக்கக்கூடிய 70% வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. காசாவிலே மீண்டும் வீடுகளையும் கட்டிடங்களையும் புனரமைப்பு செய்வதற்கு அரபு நாடுகளுடைய துணையானது மிகவும் முக்கியமானதாகும். அதிலும் குறிப்பாக அண்டை நாடுகளான எகிப்து மற்றும் ஜோர்டானின் உதவியின் மூலமாகவே காசாவில் புனரமைப்பு வேலை திட்டங்களை முழுமையாக மேற்கொள்ள முடியும். எனவே தற்போது காசாவிலே வீடுகளையும் கட்டிடங்களையும் புனரமைக்காமல் ஜோர்டான் மற்றும் எகிப்திலே வீடுகளையும் கட்டிடங்களையும் அமைத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இந்த நாடுகளுக்கு இடம்பெயர்த்துவதற்காக திட்டமிட்டுள்ளார்கள். இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தை எதிர்த்து எகிப்தும் ஜோர்டானும் எந்த விதமான எதிர்ப்பு கருத்துக்களையும் வெளியிட மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பை எதிர்க்க முடியாத திராணி அற்றவர்களாகவே எகிப்தும் ஜோர்டானும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய பில்லியன் டாலர் எலும்பு துண்டுகளை சுவைப்பதற்கும் ஜோர்டானும் எகிப்தும் தயாராகவே இருக்கின்றது. எனவே டீல் மேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு காசாவிலே வீடுகளையும் கட்டிடங்களையும் புனரமைக்காமல் இவர்களுடைய நாடுகளில் வீடுகளையும் கட்டிடங்களையும் அமைத்து இவற்றிலே காசாவில் உள்ள மக்களை குடியமர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இரண்டாவதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு மிகச்சிறிய பிரதேசமான காசாவின் நிலப்பிரதேசத்தில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். அதிக சனத்தொகையை வைத்துக் கொண்டு காசாவினை மீள புனரமைப்பது கடினமானதாகும். எனவே காசாவை மீண்டும் முழுமையாக புனரமைக்கும் வரையில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை தற்காலிகமாக ஜோர்டான் மற்றும் எகிப்திலே குடியமர்த்துவதற்கு குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் காசாவை விட்டு பலஸ்தீனிய மக்கள் வெளியேறிவிட்டால் அவர்களால் மீண்டும் ஒரு பொழுதும் காசாவிற்கு திரும்பவே முடியாது. எனவே இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திய தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பிளான் பி திட்டத்தினை முன்வைத்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிக்கைகளை தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைமைகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய தாயகத்தை விட்டு ஒரு பொழுதும் வெளியேற மாட்டார்கள். காசாவை விட்டு வெளியேறுவதை தவிர்ப்பதற்காகவே கடந்த 15 மாதங்களாக பலஸ்தீனிய மக்கள் மரணத்தையும் தாங்கினார்கள். மேலும் வேறு எந்த காரணத்திற்காகவும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய தாயகத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது ஒரு பொழுதும் நிறைவேறப் போவதில்லை. மேலும் காசாவை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தற்போது இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நிறைவேற்றினாலே போதும். அடுத்த கட்ட விடயங்களை நாங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்வோம் என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இவை தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.